எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ஓன் பிரீட் தான் ப்ரோ. நம்மளோட அடல்ட்ஸ் தான். சோ வெளில வாங்கிட்டு வரது எல்லாமே எதுவுமே கிடையாது ப்ரோ. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓனா லிட்டர்மென்ட் பாக்குறது தான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷிட்ஜூன் பூடல் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா காம்பாக்டா இருக்கும் ப்ரோ. இதான் சைஸே ப்ரோ. கேசினால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் அண்ட் ஃபாதர்ஸ் அந்த பப்பியோட ஜென்ரேஷனே தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அந்த கேசியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் வந்துடும் ப்ரோ. ஸோ இப்போ பப்பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே குவாலிட்டிஸ் தான் ப்ரோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோம் ப்ரீடிங் தான் ப்ரோ. ஸோ ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல டாப் குவாலிட்டி பப்பீஸ் தான் ப்ரோ. ஸோ இஃபாம் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்டன் ட்ரீ வாங்கியிருந்தாரு ப்ரோ. ஸோ அவருக்கே நம்ம தான் வந்து கொடுத்துருந்தோம் ப்ரோ. ஓகே, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா ப்ரோ, நம்ம தான் ப்ரோ கொடுத்துருந்தோம். You guys are not subscribed and you're watching this video, bell icon irko adu ting 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 subscribe. ஓகே ப்ரோ, உங்க நேம் லொகேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, என் பேர் தினேஷ் ப்ரோ. என் லொகேஷன் பாத்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம். ஓகே. இது நெக்ஸ்ட் மேடாக்கு நெக்ஸ்ட் வரும். ஓகே ப்ரோ, நீங்க என்ன பப்பீஸ்லாம் பார்க்க ஸோ இன்னைக்கு நம்ம பப்பீஸ் பார்க்க வரது பாத்தீங்கன்னா ஷிட்ஜூ பப்பீஸ் பார்க்க போறீங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷிட்ஜூன் பூடல் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஷிட்ஜூ பப்பீஸ். ஓகே, டோட்டலா எத்தனை பேட்ச் பப்பீஸ் இருக்கு? ஸோ இதுல மொத்தம் 3 பேட்ச் பப்பீஸ் இருக்கு ப்ரோ. ஸோ 2 பேட்ச் பப்பீஸ் ரெடியா இருக்கு. அண்ட் 1 பேட்ச் பப்பீஸ் பாத்தீங்கன்னா 1 வீக் ஆயிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு வீடியோல காட்டுறோம் ப்ரோ. ஓகே. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எல்லாம் ஓன் ப்ரீடிங்கா? ஆமா ப்ரோ, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரீடிங் தான் ப்ரோ. ஸோ நம்ம வெளில இருந்து எடுக்கிறதுலாம் கிடையாது. நம்மளே ஓனா லெட்டர் பார்த்து ஸோ நம்ம குட்டி வச்சு நம்ம சேல் பண்றதுதான் ப்ரோ. இப்போ டோட்டலா எத்தனை பேட்சஸ் இருக்கு? இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேட்சஸ் பப்பீஸ் ரெடியா இருக்கு. இது இல்லாம வெளியிலயும் இருக்கு ப்ரோ. நம்ம கஸ்டமர் வீட்லயும் வந்து மேட் பண்ணி குட்டி போடுறது அதுவுமே நம்ம சேல் பண்ணி தான் இருக்கோம். குட்டி அப்படியே எடுத்துக்காமீங்க ப்ரோ. எத்தனை ஆமா பேட்ச்? ஒரு பேட்ச் ப்ரோ. இது வந்து இந்த ஃபீமேலோட பப்பீஸ் ப்ரோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 35 டேஸ் ஆகுது. இது மூணுமே ஃபீமேல் பப்பீஸ் தான் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ் ஆகுது ப்ரோ. இது ரெண்டுமே மேல் ப்ரோ. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பப்பீஸ், 2 பப்பீஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிட்டாங்க. இது பேலன்ஸ் வந்து 2 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஸோ இது என்ன ரீசன்னா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே லிட்டரா இருக்காங்களா ப்ரோ. ஸோ அதனால வந்து ஃபேஸ்ல மட்டும் கட் பண்ணிருப்போம் ப்ரோ. பிளஸ் இந்த டெய்ல் கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிருப்போம் டெய்ல் கிட்ட. ஸோ இங்க மில்க் குடிக்கிற நிப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிருப்போம் ப்ரோ. இது வந்து லிட்டர் ஆனதுக்காக ப்ரோ. ஓகே, இது என்ன பேட்ச்? எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த பேட்ச் பப்பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா 1 வீக் ஆகுது ப்ரோ. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாட்டிக் கலர் பிளாக் கூட இருக்கும், ஃபுல் பிளாக். இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபுல் ஜெட் பிளாக் தான். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் ஜெட் பிளாக் பப்பீஸும் இருக்கும். இவங்க வந்து புக்கிங் தான் ப்ரோ. இவங்க ஆஃப்டர் நம்ம 35 டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்போம் ப்ரோ. 35 டேஸ் வரைக்கும் நமக்கு மதர் ஃபீடிங் தான் ப்ரோ. ஓகே. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பப்பீஸ் ப்ரோ. இதுல வந்து ட்ரை கலர் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, ஃபுல் பிளாக் இருக்கு ப்ரோ. இதுல 3 மேல், இந்த ஃபுல் ஜெட் பிளாக் வந்து ஃபீமேல் ப்ரோ. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ஸ் தான் ப்ரோ. ஸோ நீங்க ப்ரீ புக்கிங்ஸ் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் 35 டேஸ் வரைக்கும் அப்புறம் நீங்க வந்து பப்பீஸை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து மதர் வந்து நல்லா காம்பாக்டா இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, ஹேர் கட் பண்ணிருக்கோம் ப்ரோ. இப்போ வந்து இது பால் குடிக்கணும்ல ப்ரோ. ரொம்ப சின்னதா இருக்கு. என்ன ப்ரோ? என்ன ஏஜ் ப்ரோ? இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 இயர்ஸ் ஆகுறாங்க ப்ரோ. மதர் வந்து நல்லா காம்பாக்டா இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, இது ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா செட் பிளாக் ப்ரோ. இந்த பப்பீஸ் எல்லாம் எவ்வளவு டேஸ் பப்பீஸ்? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் பப்பீஸ் இருக்காங்க, 35 டேஸ் பப்பீஸ் இருக்காங்க ப்ரோ. பேரா கூட வேணா கூட தருவீங்க? பேரா கூட எடுத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா எல்லாமே மதர் ஃபாதர் டிஃப்ரெண்ட் பிளட் லைன்ஸ் தான். அதனால நீங்க தாராளமா பேரா கூட எடுத்துக்கலாம். இதே ஷிட்ஜூ பப்பீஸ் வச்சிருக்கோம் போது என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு? ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் மெயின்டெனன்ஸ் தான் ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து டாய் சைஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏர் மெயின்டெனன்ஸ் தான் வந்து ஷிட்ஜூல வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி. ஸோ இது என்ன ரீசன்னா பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேஸ் கிட்லாம் பாத்தீங்கன்னா ஏர் இருக்கா பாத்தீங்களா, ஆமா. இது எல்லாமே நீங்க வந்து ரெகுலரா வந்து கட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. ஸோ இது கட் பண்ணாதமே என்ன இல்ல ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் ஓனர்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்னா நீங்க வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து அந்த க்ரூமிங் சென்டர் போய் பாத்துக்கோங்க. பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பறம் அது தாராளமா நீங்க வீட்லயே பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஒன்ஸ் அது வந்து ரெகுலரா பண்ணணும் ப்ரோ. என்ன ரீசன்னா இது வந்து இந்த ஏர் எல்லாமே என்ன ஆகும்னா கண்ணுல போய் படும்போது உங்களுக்கு வந்து கார்டியல் இன்ஃபெக்ஷன் ஆகும் ப்ரோ. ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஆகும். ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலரா வந்து இந்த ஃபேஸ் ஹேர் கட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. இப்போ நீங்க நம்ம அடல்ட் டாக்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க, ஃபேஸ்ல மட்டும் ஹேர் கட் பண்ணிருப்போம். அது என்ன ரீசன்னா அந்த ஐ இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பண்றது ப்ரோ. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து மெயின் ப்ரோ. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா தான்? ஸோ இப்போ என்ன ஸ்பெஷல் ஃபுட்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. இவங்களுக்கு நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ராயல் கேன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபுட்ஸ் நீங்க கொடுத்தாலே போதும் ப்ரோ. அதுமே வந்து நீங்க அப் டு ஒரு 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ்க்கு ராயல் கேன் ஃபுட், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஹோம் ஃபுட் தான் ப்ரோ. ஸோ நம்ம கிட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியா. ஆமா ப்ரோ, இது வந்து மேல் ஃபீமேல் அப்படியே சொல்லுங்க. இது ரெண்டுமே மேல் தான் ப்ரோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாமினன்ட்ல ஒன்று இருக்கும், ட்ரை கலர் ப்ரௌன் டாமினன்ட்ல ஒன்று இருக்கும். ரெண்டுமே மேல் தான். அது ரெண்டுமே ஃபீமேல் தான் ப்ரோ. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கா ட்ரை கலர் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஸோ பப்பீஸ் பாருங்க, ஏஜ் அதுக்கான சைஸஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ,
இப்போ வந்து ஒரு ஷிட்ஸு பப்பி வந்து வாங்குறோம், பப்பி இப்போ ஒருத்தவங்க வாங்க வராங்கன்னா ஓகே ப்ரோ. அது எப்படி ஹெல்த்தியா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணி வாங்கணும்? ஓகே ப்ரோ. இது குவாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மதர் ஃபாதர் வச்சு தான் ப்ரோ செக் பண்ணணும். ஓகே ஏன்னா இப்போ பப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பப்பி சைஸை பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபுட் கொடுக்கறனால மட்டும் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது ப்ரோ. ஆப்வியஸா இது வந்து இந்த ஜீனுன்னு ஒன்று இருக்கு ப்ரோ. ஸோ அந்த குவாலிட்டி நீங்க செக் பண்ணும்போது கம்பல்சரி ஃபாதர் மதர் செக் பண்ணி வாங்கணும் ப்ரோ. ஓகே ஓகேங்களா? இப்போ பப்பி வந்து வாங்கிட்டோம், ஃபாதர் மாதிரி ஓகே. பார்த்து குவாலிட்டி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹெல்த்தியா இருக்கான்னு எப்படி அதான் ப்ரோ. இப்போ நீங்க ஹெல்த் வைஸ் எப்படி செக் பண்ணணும்னா பப்பியை வந்து இப்போ நீங்க ஒரு இடத்துல வாங்க போறீங்க அப்படின்னா பப்பியை வந்து அங்கே ஃபீட் பண்ண சொல்லணும் ப்ரோ. ஓகேங்களா? அது எந்த அளவு நல்ல ஃபீட் எடுக்குதோ அந்த அளவுக்கு பப்பியை வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் ப்ரோ. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பப்பி ஃபீட் பண்ண உடனே மோஷன் எப்படி போகுதுன்னு செக் பண்ணணும் ப்ரோ. ஓகேங்களா? லூஸ் டூலாக போதா இல்லை வந்து நார்மலாக போதான்னு பார்க்கணும் ப்ரோ. ஸோ நார்மலாக போச்சுன்னா பப்பி வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் ப்ரோ. ஒன்ஸ் ஃபீட் சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் எதாவது இருக்கான்னு செக் பண்ணணும் ப்ரோ. ஸோ வாமிட் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா வாமிட்டாக இருக்குன்னா ஸோ வந்து பப்பி சிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாமிட் அந்த மாதிரி எதுவும் இல்லைனா பப்பி ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் ப்ரோ. ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடல்ட் ப்ரோ. ஸோ இவங்க வந்து ஃபீமேல் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அடல்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்கும் ப்ரோ. இதுதான் சைஸே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஃபுல் ஹேர் க்ரூம் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஸோ நீங்கள் பப்பீஸ் பார்த்தீங்களா ப்ரோ, அந்த 45 டேஸோட பப்பியோட மதர் தான் ப்ரோ இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் ஹேர் க்ரூம் பண்ணியிருக்கோம். இது வந்து லிவர் கலர் சொல்லுவாங்க ப்ரோ. லிவர் வித் ஒயிட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதாவது இந்த பாஸ்ல மட்டும் உங்களுக்கு ஒயிட் வரும் ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இயர்ஸ் ஆகுறாங்க ப்ரோ. இவங்க பப்பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு ப்ரோ. இவங்க வந்து இன்னொரு அடல்ட் ப்ரோ. ஸோ 35 டேஸ் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட்சோட பப்பீஸோட மதர் ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் ஆகுறாங்க ப்ரோ. இது வந்து அவங்களுக்கு செகண்ட் லிட்டரு 2.5 இயர்ஸ் ஆகுறாங்க ப்ரோ. இப்போ இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் ஹேர் கட் பண்ணியிருப்போம் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் முடி வந்து கண்ணில் படும்போது உங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகும்னு. அது ஒரு ரீசன் ப்ரோ. இன்னொன்று சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் ப்ரோ. ஸோ அதை ஹைஜீன் கட்டுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும் பண்ணியிருப்போம் ப்ரோ. இவங்க பேர் வந்து மேகி ப்ரோ. மேகி எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. தாராளமாக வளர்க்குறோம் ப்ரோ. இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேயும் வளர்க்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ நம்மளே ஆல்மோஸ்ட் ஒரு 5. ஆமாம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது ப்ரோ. ஸோ இவங்க பார்க்கிங் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லவுடராக இருக்காது. அதனால நீங்கள் தாராளமாக அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம் ப்ரோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் ப்ரோ. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் தான் ஆகுறாங்க. இவங்களும் ரொம்ப காம்பேக்டாக இருப்பாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்களுக்கும் நம்ம ஃபேஸில் ஹேர் கட் பண்ணியிருக்கோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டியாக அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லா ஷிட்ஸுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு ப்ரோ. பப்பீஸ் வேணும்னாலும் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அப்ளை ஸோ ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து கலர் வைஸ் இருக்கு ப்ரோ. இப்போ உங்களுக்கு ட்ரை கலர் ஒரு ப்ரைஸு, பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ப்ரைஸு, ஃபுல் பிளாக் ஒரு ப்ரைஸ் ப்ரோ. ஸோ கேசினா தனி ப்ரைஸஸ் வரும். இப்போ கேசினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் அண்ட் ஃபாதர்ஸ் அந்த பப்பியோட ஜென்ரேஷனே தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அந்த கேசியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் வந்துடும் ப்ரோ. மதர், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் அந்த ஸோ 3 ஜென்ரேஷனோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இப்போ கேசியோட யூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் மேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இம்ப்ரீடிங் ஆகாமல் யூஸ் தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கேசி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அந்த ரீசன். இன்னொன்று மெயின் ரீசன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக் ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ராட் போகிறீங்க, உங்களோட டாகை நீங்கள் கூட கொண்டு போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து கேசி வந்து மஸ்ட் ப்ரோ. கண்டிப்பாக மஸ்ட் ப்ரோ. கேசி எல்லாம் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது ப்ரோ. அந்த கேசி மைக்ரோசிப் மஸ்ட் ப்ரோ. இவங்க தான் ப்ரோ இருக்கிறதுலே வந்து செம்ம காம்பேக்டான ப்ரோ. இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ப்ரோ. இவங்க இன்னும் மேட் பண்ணல. ஆமாம் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரோ. இல்லைனா இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சா ஸ்மாலாக இருப்பாங்க, செம்ம காம்பேக்டாக இருப்பாங்க ப்ரோ. இவங்க பப்பீஸ் இல்லை ப்ரோ. ஏன்னா இந்த டைம் மேட் பண்ணல இவங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் வீட்டில் தான் மேட் பண்ணுறோம் ப்ரோ. இவங்க சர்டிஃபிகேட் தான் ப்ரோ. நம்ம கிட்ட இருக்க எல்லாருமே வித் சர்டிஃபிகேட் தான் ப்ரோ. ஆமாம் இல்லைனா நம்ம கிட்ட எல்லா சைஸ்லயும் இருக்கும் ப்ரோ. நீங்க பார்த்து அந்த 3 ஃபீமேலோட இவங்க வந்து ரொம்ப காம்பேக்டா இருப்பாங்க ப்ரோ. கலரும் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை கலர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அக்ரெசிவா ஃப்ரெண்ட்லியா வரும். பட் நம்ம சோஷியலைஸ் பண்ணணும் ப்ரோ. ஸோ நீங்க சோஷியலைஸ் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பப்பீஸை பொறுத்த நீங்க சோஷியலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, அக்ரெசிவா வர மாட்டாங்க ப்ரோ. இந்த 6 மந்த்க்குள்ள அதாவது ஒரு சொல்லுங்க ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்க வளர்க்குறவங்களுக்கு 6 மந்த் அதாவது கொஞ்சம் அடல்ட் ஆயிட்ட பிறகு எப்படி கேர் பண்ணணும். ஸோ இது அடல்ட் ஆகிட்டா கேரிங் பார்த்தீங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரோ. மற்றபடி எதுனா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து சோஷியலைஸ் பண்ணிங்கனாலே போதும் ப்ரோ. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ப்ரோ. ஸ்பெஷல் கேர் ஏதாவது கண்டிப்பாக எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. இப்போ நம்ம பார்த்தீங்க இவ்வளோ டாக்ஸ் பார்த்தீங்க, இவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் கேரும் கிடையாது ப்ரோ. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களை சோஷியலைஸ் பண்ணணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. குட் கேர்ள், குட் கேர்ள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் 2 டைம்ஸ் தான் ப்ரோ. இப்போ பேசிக்காக நீங்கள் பப்பி கடிக்கிறீங்கன்னா 4 டைம் ஃபீட் பண்ணணும் 1 டேக்கு.
ஸோ அதே வந்து நம்ம ஒன்ஸ் இவங்க அடல்ட் ஆகிட்டா நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஃபீட் பண்ணாலே போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னொன்று நம்ம கேள்விப்பட்டோம் இஃபான் பிரதருக்கு வந்து நீங்கள் தான் பப்பி கொடுத்தீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ இஃபான் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோல்டன் ட்ரீ வாங்கியிருந்தாரு ப்ரோ. ஸோ அவருக்கே நம்ம தான் வந்து கொடுத்துருந்தோம் ப்ரோ. இருக்கு ப்ரோ, நான் இப்போ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ப்ரோ இஃபான் ப்ரோ கொடுத்துருந்தது. ஓகே ப்ரோ. ஓகே, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, நம்ம தான் ப்ரோ கொடுத்துருந்தோம். ஓ சூப்பர் ப்ரோ. எப்போ கூட ரொம்ப வருஷமா இருக்கு? இல்லை ப்ரோ, இது ஒரு 2 years ப்ரோ. ஐ திங்க் ஸோ. ஆமாம், நம்மகிட்ட தான் வாங்கியிருந்தாரு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இதை விட நிறைய 2-3 செலிபிரிட்டி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் ப்ரோ. பேஜ் என்ன ப்ரோ? ஸோ நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா HTPC தினேஷ் ப்ரோ. HTPC ஹாப்பி டெயில் பப்பீஸ் சென்னை. ஓகே. ஸோ ஆமாம் ப்ரோ, ஹாப்பி டெயில் பப்பீஸ் சென்னை தான் நம்ம பேஜ் ப்ரோ. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் HTPC தினேஷ் ப்ரோ. ஓகே. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே குவாலிட்டிஸ் தான் ப்ரோ. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரீடிங் தான் ப்ரோ. ஸோ ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல டாப் குவாலிட்டி பப்பீஸ் தான் ப்ரோ. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கு ஒரு குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோ. இது வந்து ட்ரை கலர் ப்ரோ. இது வந்து ட்ரை கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டாமினன்ட் ப்ரோ. ஸோ வந்து உங்களுக்கு எந்த பப்பீஸ் வேணுமோ நீங்கள் கால் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு ஆமாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பப்பி வாங்குறீங்கனாலே உங்களுக்கு அதை எப்படி பார்த்துக்கணும், அது என்ன ஃபீட் பண்ணணும், எப்போ டிவார்ம் பண்ணணும், என்னென்ன வேக்சினேஷன்ஸ் பண்ணணும் எல்லாமே வந்து A to Z நம்ம கைட் பண்ணுவோம் ப்ரோ. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8056626148 ப்ரோ.